பணம் முக்கியமா, மன அமைதி முக்கியமா? உண்மையை உணர்த்தும் ஒரு வாழ்க்கை கதை. மதுரையில் வசித்த ரமேஷ் ஒரு காலத்தில் மிகவும் வெற்றிகரமான தொழிலதிபர். அவன் பெயர் சொன்னாலே மரியாதை. அவன் கையிலிருந்த பணமாயிரக்கணக்கான கோடிகள். அவன் வாழ்க்கை முழுவதும் ஒரு நம்பிக்கை. பணம் இருந்தால் எல்லாம் கிடைக்கும். அவன் பங்குச்சந்தையில் முதலீடு செய்தான். முதலில் எல்லாம் நன்றாகவே சென்றது. அவன் சம்பாதித்தான். அவன் உயர்ந்தான். ஆனால் ஒரு நாள் சந்தை திடீரென சரிந்தது. ஒரு நாளில் அவன் இழந்தது. அவன் வாழ்நாளில் சம்பாதித்ததில் ஒரு பெரிய பகுதி. அவன் இன்னும் செல்வந்தன் தான். ஆனால் அவன் மனம் உடைந்துவிட்டது. அவன் தன்னிடம் சொன்னான், நான் எல்லாம் இழந்துவிட்டேன். அவன் உணவு சாப்பிட முடியவில்லை. அவன் தூங்க முடியவில்லை. அவன் வாழ்க்கையே முடிந்தது போல இருந்தது. ஒரு நாள் அவன் நண்பன் சுரேஷ் அவனை சந்தித்தான். உனக்கு என்ன பிரச்சனை என்று கேட்டான். ரமேஷ் பதில் அளித்தான், என் வாழ்க்கை போயிடுச்சு. சுரேஷ் சிரித்தான். உன் வாழ்க்கையா போச்சு, அல்லது உன் எண்களா குறைந்தது? அந்த ஒரு கேள்வி ரமேஷின் மனதை குலைத்தது. நீ இன்னும் சாப்பிடுறே. உனக்கு வீடு இருக்கு, உடல் நலம் இருக்கு. அப்போ என்ன போச்சு? ரமேஷ் அமைதியாக இருந்தான். சுரேஷ் மெதுவாக சொன்னான், பணம் உன் கையில் இருந்தால் அது உனக்கு உதவும். ஆனா அது உன் தலைக்குள் போயிட்டா அது உன்னை அழிக்கும். அந்த வார்த்தைகள் ரமேஷின் உள்ளத்தில் ஒலித்து கொண்டே இருந்தன. அவன் மெதுவாக உணர்ந்தான், பணம் ஒரு கருவி, அது வாழ்க்கை அல்ல. அவன் தன் வாழ்க்கையை திரும்பி பார்த்தான். அவன் சம்பாதித்தது எல்லாம் வெளிப்புற வசதிகளுக்காக. ஆனால் அவன் உள்ளத்தில் அமைதி இல்லை, மகிழ்ச்சி இல்லை. அவன் புரிந்து கொண்டான், பணம் வெளிப்புற சுகத்தை தரும், ஆனால் உள்ள அமைதியை தராது. ஒரு நாள் அவன் ஒரு பூங்காவில் அமர்ந்திருந்தான். ஒரு முதியவர் மரத்தடியில் அமைதியாக இருந்தார். அவரிடம் எதுவும் இல்லை, ஆனால் முகத்தில் ஒரு அமைதி. ரமேஷ் அவரை பார்த்து கேட்டான், உங்களுக்கு எதுவும் இல்லாமல் நீங்கள் எப்படி இவ்வளவு அமைதியாயிருக்கிறீர்கள்? முதியவர் சிரித்தார். என்னிடம் இல்லாததை நான் தேடவில்லை, என்னிடம் இருப்பதை நான் அனுபவிக்கிறேன். அந்த பதில் ரமேஷின் வாழ்க்கையை மாற்றியது. அவன் புரிந்து கொண்டான், நமக்கு வேண்டியது பணம் அல்ல, மகிழ்ச்சி. மகிழ்ச்சி 5 வழிகளில் வரும். உடல் சுகமாக இருந்தால் இன்பம், மனம் அமைதியாக இருந்தால் அமைதி, உணர்ச்சி நன்றாக இருந்தால் அன்பு, ஆற்றல் உயரும் போது ஆனந்தம், வெளிப்புறம் நன்றாக இருந்தால் வெற்றி. பணம் என்ன செய்யும்? அது வெளிப்புறத்தை மட்டும் சீராக்கும், அது உள்ளத்தை சீராக்க முடியாது. அந்த நாள் முதல் ரமேஷ் தனது வாழ்க்கையை மாற்ற ஆரம்பித்தான். அவன் பணத்தை வெறுக்கவில்லை, ஆனால் அதை வாழ்க்கையாக நினைக்கவில்லை. அவன் உள்ளத்தை கவனித்தான். அவன் அமைதியை தேடவில்லை, அதை உருவாக்க ஆரம்பித்தான். ஒரு நாள் அவன் சுரேஷிடம் சொன்னான், நான் பணத்தை இழந்ததால்தான் நான் என்னை கண்டுபிடிச்சேன். சுரேஷ் சிரித்தான், அது தான் உண்மையான லாபம். ஒரு மாலை ரமேஷ் மரத்தடியில் அமர்ந்திருந்தான். அவன் அருகில் பெரிய வீடு இல்லை, ஆடம்பரம் இல்லை. ஆனால் அவன் உள்ளத்தில் முழுமையான அமைதி. பணம் உன் கையில் இருந்தால் அது ஒரு ஆசீர்வாதம். அது உன் தலைக்குள் சென்றால் அது ஒரு சாபம். வாழ்க வளமுடன். இனிய காலை வணக்கம்.